சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், மழை நிலவரம் அங்கு எவ்வாறு உள்ளது? விவரங்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அவ்வப்போது மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த நிலையில் குறிப்பாக இந்த சென்னை புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, மதுரவாயில், போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வருகிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்ப காட்சியானது இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையாகும். பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் தண்ணீரை பீச்சடித்தவாறு சென்று வருகின்றன. அதே போன்று அந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் செம்பரம்பாக்கம் கிராமத்துக்கு செல்லக்கூடிய சாலையானது இருக்கிறது. அந்த சாலையும் முழுவதுமாக மூழ்கியிருக்கிறது. இதனால் அந்த சாலையில் வாகனங்கள் தத்தளித்தபடியே சென்று வருகின்றன. அதே போன்று அந்த சாலை வழியாக கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த சாலையை பயன்படுத்தியே அந்த பகுதிகளுக்கு செல்ல முடியும். தற்போது இந்த மழைநீரானது முட்டிய அளவுக்கு மேலாக தேங்கி இருப்பதனால் அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களும் வெளியேறுவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அண்மையில் தான் மழைநீர் வடிகால்வாயானது சீரமைக்கப்பட்டது. அதனை முறையாக செய்யாத காரணத்தால் தான் தற்போது இந்த மழைநீரானது தேங்கி இருக்குது. எனவே உடனடியாக இந்த மழைநீரை வெளியேற்ற தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.